நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் நல்லா ஹெல்த்தியாக வளரணுமா, நல்லா வெயிட் ஏறணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேர் பார்த்திங்கன்னா பம்கின் பன்னீர் ட்ரஃபிள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு 200 கிராம் அளவுக்கு, அவங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இது மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவோம். இதை ஒரு 200 கிராம் அளவுக்கு தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வேகிற டைம்லேயே ஒரு 50 கிராம் அளவுக்கு நிலக்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டுக்கோங்க. ஒரு 10 முந்திரியை உடச்சிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு இது ரெண்டையுமே ஆற விட்டுடலாம். இது ரெண்டுமே வறுப்படுறதுக்குள்ளேயே இந்த மஞ்சள் பூசணிக்காய் நல்லா ரெடி ஆயிரும். இதை தண்ணியில் வேக வைக்கக்கூடாது, குக்கரில் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே நான் ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா திக்கான பால், க்ரீமியான அந்த அளவுக்கு சுண்டை வச்சு எடுத்திருக்கேன். இதை 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் பாலை. இது கூடவே பன்னீர் ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் தான். இதையும் ஒரு 1/2 கப்புக்கு இருக்கும். இதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இது ரெண்டையுமே நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். அடுத்ததாக நிலக்கடல நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. முந்திரியையும் இது கூட சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை 1 கப் அளவு சேர்த்துனிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. எந்த கப்பில் அளந்தீங்களோ ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகை இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அழுக்கு எடுக்கணுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அதை லைட்டாக கரண்டியில் வச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பூசணி பேஸ்ட்டை நம்ம இப்போ இது கூட எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்தும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரையும் இது கூட சேர்த்திக்கலாம். அதாவது பீனட்டையும் கேஷ்யூவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சேர்த்துனதுக்கப்புறமா இது கொஞ்சம் கட்டிகள் இருக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு சுருண்டை வர ஆரம்பிக்கும். இதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் அளவுக்கு டைம் தேவைப்படும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும். இது நல்லா ஃபஸ்ட்டு திக்காகிற வரைக்கும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சீக்கிரமாக திக்காயிரும். நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக திக்காயிரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இது இன்னும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு கெட்டியாகணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு மைசூர் பாக்கு பதத்துக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு கிண்டிட்டு நீங்கள் இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சு ஒரு நல்லா ஆற விட்டுருங்க. ஃபேனில் நல்லா ஆற விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கெட்டியாக கையில் ஒட்டாத மாதிரி வந்துடும். சர்க்கரை பாகோட பதம் கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கூடவே இது பால் பவுடர் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன், சின்ன பாக்கெட். இதை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா கேப் இல்லாத மாதிரி நல்லா லட்டு மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான டிசைன் நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பம்கின் மாதிரியே டிசைன் போட்டுக்கிறேன். இப்படியே கொடுத்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இந்த மாதிரி டிசைன் போட்டதுக்கப்புறமா பால் பவுடரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு 3 டேஸ்க்கு நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பம்கின் பன்னீர் ட்ரஃபிள் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சூப்பராக இருக்கும்.